ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, என் விஷயத்தில் என் லைஃப்லேயே நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன தான் சம்பாதிச்சேன்னா காசே நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்படி புரண்டு பார்க்குறேன், அப்படி புரண்டு பார்க்குறேன், இப்படி புரண்டு பார்க்குறேன். இந்த கை சேருது தவிர, சரியா, இந்த கை சேருது தவிர இந்த மாதிரி விரல் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. வாழ்க்கை எல்லாருக்கும் இப்படி தான் போயிருக்குது. ஒரு விஷயத்த நான் சொல்லணும், இருங்க ஒரு நிமிஷம் வந்து சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் ஏந்திருக்கிறேன், தினமும் ஏந்திருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா உண்மையாக கஷ்டப்படுறேன். யார் பொருளும் இதுவரையும் நான் ஆசைப்படல, சரியா? உண்மையாக சொல்லணும்னா, ஏன்னா யார் பொருளுக்கும் யார் காசுக்கும் நான் ஆசைப்படல. என் சொந்த உழைப்பில் தான் இந்த வீடை வாங்கினேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், சரியா? ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சரியாக வேலைக்கு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2005 ஸ்கூல் பார்த்தீங்கன்னா +1 நின்ட்டேன். 2011 +1 நின்ட்டேன். அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன். 10th பாஸ் ஆகி அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன். என் லைஃப்பில் சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ் குரூப் ஒரு 3 மாதம் தான் ஸ்கூலுக்கே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வேலைக்கு போகணுன்னு சொல்லி சரி வேலைக்கு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா பூ வேலையெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, மாலை கட்டுறதுலாம். 2011. அதுக்கப்புறம் ஒரு பீரோ ஃபேக்ட்ரிக்கு போனேன். அங்கே பீரோ செய்கிற வேலை. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் மினிமம் அங்கே ஒரு 5 மாதம் தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஊதாரிங்களோடு சுற்றுற வேலை ஆச்சு. ஏரியா பசங்கக்கிட்ட சுற்றுறது, அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுறது ஒரு வாழ்க்கையாக பொழுதுபோக்காக ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சரி எத்தனை நாள் தான் எனக்கு சொல்லி 1.5 வருஷம் சும்மா தான் சுற்றினேன். அதே 2013 பார்த்தீங்கன்னா பூ வேலைக்கு மார்க்கெட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் 2012 தான் ஒரு 2011 நின்றேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 5 மாதம் வேலை செஞ்சேன் பீரோ ஃபேக்ட்ரியில். அதுக்கப்புறம் ஒரு 9 மாதமோ 6 மாதம் தான் சும்மா ஊதாரியாக சுற்றிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 மார்க்கெட்டுக்கு போனேன் வேலைக்கு. வேலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி அப்போ கூட வேலைக்கு போய் ஒழுங்காக வேலைக்கு போகல. லைஃப்பில் எதையோ ஒன்று எப்படியோ போய் என் வாழ்க்கை எப்படியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணார் என் லைஃப்பில். இப்போ நான் எங்கள் வீடு வாங்கின பக்கத்து வீட்டிலே ஒரு அண்ணங்கிறாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணார். இந்த மாதிரி உட்கார வச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் இந்த மாதிரி உங்களை வாழ்க்கை நீங்கள் கெடுத்துக்கிற அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தர் நம்மளுக்கு புத்திமதி சொன்னால் அது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஏற்றுக்கோங்க, இல்லையா தள்ளிட்டு போயின்னே இருக்குங்க. அதுதான் வாழ்க்கை. சரி புத்திமதி சொன்னார். நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே என் மைண்டில் ஏற்றுனா ஒருத்தர் நம்மளை அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அட்டெண்டாக 2வது நாள்லேருந்து என்ன பண்ணேன், கண்டினியூவாக மாறல் போய் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செஞ்சேன். ஒரு கடையில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் முடித்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு 2005 முடிய போது 2016 நல்லா வேலையை போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹார்ட் ஒர்க்கு, ₹1 வேஸ்ட் பண்ணல. எல்லா பழக்கமும் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கெட்ட பழங்குச்சு. பீடி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். அந்த மாதிரி 2 கெட்ட பழம் 2 இது முடிச்சுட்டேன். அது தள்ளே விட்டே வேணான்னு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹார்ட் ஒர்க்காக கஷ்டப்பட்டு ஏன்னா அந்த டைமில் இந்த கஷ்டப்படுறேன். இப்போ பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடியல வேலை செய்யுது. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா வேலை செய்ய நிற்க முடியல என்னால். ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னொன்று சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட பிறந்தவங்கள என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு கேவலமாக பார்த்தாங்க. இவன்லாம் வாழ்க்கையில் எப்படி உருப்பட போகிறான் அந்த மாதிரிலாம் எனக்கு பேசினாங்க. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அழுதேன். அந்த டைமில் தான் எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த டைமில் 2005 எங்கள் அப்பா இறந்துட்டார். ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்னை ராஜா மாற்றி பார்த்தாரு. நல்லா, ஏன்னா ஒரு தந்தையை பற்றி எப்போ பிள்ளைதான் பெருமையாக பேசுவான். என் அப்பா பார்த்தீங்கன்னா என்ன ராஜா மாதிரி பார்த்தாரு. எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போது என்னை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே என்ன இல்லை. கூட இருந்தாலும் அந்த டைமில் அவங்கவுங்க லைஃப் அவங்க பார்த்துருந்தாங்க. சரி நம்ம என்னத்தை அடுத்தவங்க கஷ்டப்படணும்னு சொல்லி என்ன பண்ணேன், நானே வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் கல்யாணம் கூட என் காசு தான் பண்ணேன். சரியா? இப்போ வீடு கூட பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்ட இதில் தான் வாங்கினேன்.
இப்போ கஷ்டப்பட்டு இந்த இதில் இருக்கிறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் காசு நிற்க மாட்டேங்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் என்ன தான் பண்ணாலும் காசு நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னென்னவோ இது பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். சரியா? எல்லோரும் எனக்காக பார்த்தீங்கன்னா துவா பண்ணுங்கள். ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு கூட பிறந்தவங்களா, ஒரு பிள்ளையா, ஒரு பேரனா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எனக்காக இன்னும் துவா பண்ணுங்கள், நல்லா இருக்கணும்னு. சரியா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணோம். ஓகே, பாய்.